Daily. Taste the Daily. அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். நாகை அருகே மத்திய அரசின் ONGC நிறுவனத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து வருகிறோம். நாகை அருகே மத்திய அரசின் ONGC நிறுவனத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். கச்சா எண்ணெய் லாரிகளை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ONGC நிறுவனம் செய்து தரவில்லை என மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முயன்றதால் போலீசாருடன் லேசான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். கள நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக நாகை மாவட்டம் குத்தாலம் கிராமத்தில் செயல்படும் ONGC நிறுவனத்தின் எண்ணெய் கிணறுகள் இணைக்கும் நிலையத்தை முற்றுகையிட்டு குத்தாலம் பகுதி மக்கள் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குத்தாலம் கிராமத்தில் கீழத்தெருவில் வசிக்கும் தலித் மக்களுக்கு குடிநீர், கழிவறை, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். ONGC நிறுவன நுழைவு வாயிலில் முன்பு பொதுமக்கள் திரண்டதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து குரூடாயில் ஏற்றி வந்த 50க்கும் மேற்பட்ட லாரிகளை நிறுவனத்தின் உள்ளே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்திய பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசாரிடம் ONGC அதிகாரிகளை வெளியே அழைத்து வர வேண்டும் என பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிறுவனத்தில் உள்ளே போராட்டக்காரர்கள் செல்ல முடியாத வகையில் தடுப்புகளை அமைத்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முயன்றதால் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பும் ஏற்பட்டது. 30 வருடங்களாக தங்களது கிராமத்தின் இயற்கை வளங்களை அழித்து ONGC நிறுவனத்திற்கு கட்டணம் தெரிவித்த பெண்கள் புறக்கணிக்கப்படும் தங்களது பகுதிக்கு குடிநீர், கழிவறை, சாலை வசதி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர ONGC நிறுவனம் முன்வர வேண்டும் என்ற வலியுறுத்தி கோஷம் எழுப்பி வருகின்றனர். தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள ONGC நிறுவனம் முன்பு கிராம மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சமயம் அப்பகுதி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டம் குறித்தான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லெனின். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.